நல்லம்பள்ளி அருகே பெட்ரோல் பங்கிலிருந்து சாலைக்கு தானாக வந்த அரசு வாகன விவகாரம். விபத்தில் யாரும் சாகவில்லையே என அலட்சியத்துடன் பதில் கூறிய அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் தருமபுரி மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை. தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை அருகே உள்ளது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம். இந்த அலுவலகத்தில் பணிபுரியும் அதிகாரி ஒருவரது அலுவலக பணிக்கான அரசு கார் உள்ளது. இந்த காரை சம்பந்தப்பட்ட டிரைவர் நேற்று தேவரசம்பட்டி பெட்ரோல் பங்கில் டீசல் நிரப்பிட சென்றதாக கூறப்படுகிறது. டீசல் நிரப்பிய பின்னர் பில் வாங்குவதற்காக காரை நிறுத்திவிட்டு பங்கிற்கு சென்றார். அப்போது பங்கில் நிறுத்தப்பட்டிருந்த அரசு வாகனம் டிரைவர் இல்லாமல் கார் திடீரென சேலம் தருமபுரி பைபாஸ் சாலைக்கு தானாக வந்ததைக் கண்டு அங்கிருந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர். மேலும் அந்த வழியாக வாகனங்களை ஓட்டி வந்த வாகன ஓட்டிகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் விபத்திலிருந்து தப்பினர். இந்த சம்பவம் பற்றி தகவல் அறிந்து வந்த சம்பந்தப்பட்ட கார் டிரைவர் உடனடியாக சாலையில் தானாக வந்த காரை கொண்டு வந்து பங்கில் மீண்டும் நிறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சம்பந்தப்பட்ட கார் டிரைவரிடம் பொறுப்பற்ற நிலையில் காரை இயக்கி வந்த கார் டிரைவரிடம் வாக்குவாதம் செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட கார் இத்துறையின் அலுவலக பயன்பாட்டிற்கு வந்து சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. கார் பழுது காரணத்தால் இதுபோன்ற சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம். இந்த விபத்தில் யாரும் சாகவில்லையே என அலட்சியத்துடன் அதிகாரிகள் தரப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ள சம்பவம் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகளின் நலனில் அக்கறை இல்லாமல் அலட்சிய போக்கில் பதில் கூறிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தகுந்த நடவடிக்கை எடுப்பதுடன் சாலையில் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் இயக்கப்படும் பழைய அரசு வாகனத்தை உடனடியாக தவிர்க்க வேண்டும். மேலும் சம்பந்தப்பட்ட துறைக்கு புதிய அரசு வாகனம் வழங்கிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல தரப்பிலும் கோரிக்கைகள் எழுந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து அதியமான் கோட்டை போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.